ஹலோ கைஸ், நான் ராகுல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒர்க்கிங் ஆஃப் வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் சொல்யூஷன்ஸ். அதுக்கப்புறம் மேலே இருக்க சில டாபிக்ஸ் 10 மினிட்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி உள்ள போட்டுக்கோங்க. நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து வீடியோஸ்லாம் ரெகுலராக வந்து சேரும். உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்க மற்ற சில பீப்புளுக்கும் வீடியோ போய் ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒர்க்கிங் ஆஃப் வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் சொல்யூஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து டேர்ம் ஆஃப் ரெஃபரன்சஸ், கீழே வந்து ஃபைண்டிங்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாப் அண்ட் பாட்டம் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து ஒரு ஃப்ளோ கண்ட்ரோல், அதாவது ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. லொகேட் நோட்ஸ், பெர்ஃபார்ம் சர்வீஸ் அண்ட் ஓஎஸ் டிஸ்கவரி ஆன் தெம், டெஸ்ட் சர்வீசஸ் அண்ட் ஓஎஸ் ஃபார் நோன் வல்னரபிலிட்டிஸ். இதுதான் வந்து பேசிக்காக வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் நடக்கிற விஷயம். ஸோ யூஸ்வலாக நோடு நீங்கள் மீன் பண்ணுறது வந்து போர்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து போர்ட்ஸ் தான். யூஸ்வலாகவே போர்ட்ஸ் தான். ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய பாயிண்ட், அதாவது எந்த இடத்துல நம்ம ஸ்கேன் பண்ணுறோம், ஒரு போர்ட்டில் ஸ்கேன் பண்ணுறோமா இல்லை அந்த மாதிரி. ஸோ சிம்பிளாக இப்போதைக்கு நம்ம போர்ட்ஸ்னே வச்சுக்கலாம் ஃபார் சிம்பிளிசிட்டி. ஸோ எந்த ஒரு நோடு வந்து நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோமோ அதை முதல்ல லொக்கேட் பண்ணுறோம். லொக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் வந்து சர்வீஸ் ஸ்கேன்ஸ் வந்து போடுறோம் அண்ட் ஓஎஸ் டிடக்ஷன் ஸ்கேனும் வந்து போடுறோம். இப்படி போடுறது மூலியமா லைக் வந்து நீங்கள் என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது, என்னென்ன போர்ட்டில் ரன் ஆகுது, இதோட வெர்ஷன்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் ஓஎஸ் வெர்ஷன்லையோ இல்லைன்னா அந்த பர்டிகுலர் சர்வீஸ்லையோ ஏதாச்சும் ஒரு வல்லபடி இருக்கா, நமக்கு தெரிஞ்ச வல்லபடி ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத ஸ்கேன் பண்ணுறோம். இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப் ஆப்வியஸ்லி. ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கான மெயின் டாபிக், டைப்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் டூல்ஸ். ஓகேவா? ஹார்ஸ் பேஸ்ட் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் டூல்ஸ், டெப்த் அசஸ்மெண்ட் டூல்ஸ், அப்ளிகேஷன் லேயர் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் டூல்ஸ், ஸ்கோப் அசஸ்மெண்ட் டூல்ஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் டூல்ஸ், லொகேஷன் அண்ட் டேட்டா எக்ஸாமினேஷன் டூல்ஸ். ஓகேவா? ஸோ வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் எல்லாம் சொல்லியாச்சு. என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்கு, எப்படிலாம் பண்றாங்கன்னு எல்லாமே தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஃபைன். இந்த வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்டை எப்படி பண்றாங்க? டூல்ஸ் மூலியமா தான் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் வந்து இருக்கு, அதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்ட் பேஸ்டு வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் டூல்ஸ். அதாவது ஒரு ஹாஸ்ட்டுக்காக, ஒரு ஹாஸ்ட்னா என்ன, ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு டேப்லெட்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் லேப்டாப்போ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிவைஸ் தான் நம்ம ஹாஸ்ட்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஒரு நெட்வொர்க்ல நிறைய டிவைசஸ் இருக்கலாம். அந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டிவைஸை நம்ம ஹாஸ்ட்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு பர்டிகுலர் டிவைஸை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அதில் இருக்க வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஹாஸ்ட் பேஸ்டு வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் டூல்ஸ் வந்து நம்ம விஐடின்னு ஷார்ட்டா சொல்லிக்கலாம். இப்போதைக்கு ஒரு வாட்டியும் பெருசா சொல்லாம விஐடி இல்லை வேட் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹாஸ்ட் பேஸ்டு விஐடி அதை வந்து முதல்ல வந்து பார்க்கலாம். Find and identifies the OS running on a particular host computer and test it for known deficiencies. Searches for common applications and services. ஸோ இந்த ஹாஸ்ட் பேஸ்ட் வல்னரபிலிட்டி டூல்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ஹாஸ்ட்ல என்னென்ன ஓஎஸ் வந்து ரன் ஆகுது, அப்புறம் அதில் என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும், காமனான அப்ளிகேஷன் சர்வீஸ் என்னென்ன ரன் ஆகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டெப்த் அசஸ்மெண்ட் டூல்ஸ். ஃபைண்ட் அண்ட் ஐடென்டிஃபை ப்ரீவியஸ்லி அன்னோன் வல்னரபிலிட்டிஸ் இன் அ சிஸ்டம். தீஸ் டைப் ஆஃப் டூல்ஸ் இன்க்ளூட் ஃபஸஸ். அதாவது அன்னோன் வல்னரபிலிட்டிஸ், ஆக்சுவலி வல்னரபிலிட்டிஸ் ரெண்டு டைப் இருக்கு. நோன் வல்னரபிலிட்டி, அன்னோன் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நான் வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த வல்னரபிலிட்டியை எங்கேயோ ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க, அதோட ஸ்கோர் இருக்கும், அதோட இம்பாக்ட் இருக்கும், எல்லாமே வந்து ஏற்கனவே நெட்டில் அவைலபிளாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, சிவிஇ சிவிஎஸ்எஸ். ஸோ அதில் அவைலபிளாக இருக்கும். அதை வச்சு அதுக்கு நம்ம என்ன ரெமெடி பண்ணுறதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்காத ஒரு புது வல்னரபிலிட்டி வந்து அரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆகும் கண்டிப்பாக. ஓகேவா? ஏன்னா இட் இஸ் அன் எவால்விங் டெக்னாலஜி. ஸோ டெய்லி புது டெக்னாலஜி வந்துட்டே இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி வந்து ரெகுலராக அவைலபிளாக இருக்கும்போது நம்ம புது அன்னோன் வல்னரபிலிட்டிஸ் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி அன்னோன் வல்னரபிலிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து நம்ம பண்ணுறதுக்காக நம்ம டெப்த் அசஸ்மெண்ட் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது அப்ளிகேஷன் லேயர் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் டூல்ஸ். எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெப் சர்வர்ஸ், டேட்டா பேஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஸ்கேன் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன் லேயர் விஐடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்கோப் அசஸ்மெண்ட் டூல்ஸ் ப்ரொவைட் செக்யூரிட்டி டு த ஐடி சிஸ்டம் பை டெஸ்டிங் ஃபார் வல்னரபிலிட்டிஸ் இந்த அப்ளிகேஷன் அண்ட் ஓஎஸ். இதுவும் கிட்டத்தட்ட இப்படி தான். ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸும் அதோட ஓஎஸையும் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கோப் அசஸ்மெண்ட் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் டூல்ஸ். ஆக்டிவ் ஸ்கேனர் பெர்ஃபார்ம் வல்னரபிலிட்டி செக்ஸ் ஆன் த நெட்வொர்க் that consume resources on the network. Passive scanners do not affect system resources considerably. They only observe system data and perform data processing on a separate analysis machine. ஸோ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் வந்து இருக்கு. ஆக்டிவ் டூல்ஸ் அப்படின்னா டேரெக்டாகவே வந்து அந்த ஒரு நெட்வொர்க்கோ இல்லை ஒரு டிவைஸோ எதில் வந்து ஸ்கேன் பண்ணுறோமோ அதில் வந்து டேரெக்டாக போய் இம்பாக்ட் பண்ணி அதோட ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி அது மூலியமா வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணோம். பாசிவ் டூல்ஸ்னா அது கூட இன்ட்ராக்ட் பண்ணாது, அது கூட எந்த ஒரு ரிசோர்ஸஸுமே வந்து எடுத்துக்காது. ஜஸ்ட் அங்கே என்ன நடக்குதுன்றது அப்சர்வ் மட்டும் பண்ணிட்டு தனியாக அதை ப்ராசஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இருக்கிற டிஃபரன்ஸ். லொகேஷன் அண்ட் டேட்டா எக்ஸாமினேஷன் டூல்ஸ். நெட்வொர்க் பேஸ்டு ஸ்கேனர், ஏஜென்ட் பேஸ்டு ஸ்கேனர், ப்ராக்ஸி ஸ்கேனர், கிளஸ்டர் ஸ்கேனர், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி லொகேஷனும் டேட்டா எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த டாபிக், சூசிங் த வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் டூல்.
ஒரு விஐடி வந்து நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, எத பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும்? எப்படி சூஸ் பண்ணணும்? ஒரு டூலுக்கு என்ன மாரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்? அந்த டூலால என்னென்ன பண்ண முடியணும்? அப்படின்றத பொறுத்து தான் ஒரு டூல் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா? நெட்ல வந்து ஆயிரக்கணக்கான டூல் இருக்கும். பட் நம்ம ஒரு டூல் சூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுல வந்து ஒரு ரெக்வயர்மென்ட் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஜெனரலா விஐடி எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஹாஸ்ட்டோ, ஒரு அப்ளிகேஷனோ, ஒரு சர்வரோ, ஒரு ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸையோ வந்து அதுல இருக்க வல்னரபிலிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த விஐடி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி விஐடி பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. அதுல ஒரு டூல நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றத வந்து அந்த லிஸ்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. கேன் டெஸ்ட் ஃப்ரம் டசன்ஸ் டூ 30,000 டிஃபரெண்ட் வல்னரபிலிட்டீஸ் டிபெண்ட் ஆன் த ப்ராடக்ட். இப்போ நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷனையோ, இல்ல ஒரு ஓஎஸ்ஐயோ, இல்ல ஒரு ஹாஸ்டையோ ஸ்கேன் பண்ண போறீங்க அப்படின்னா, டசன்ஸ் அதாவது டசன்ஸ்னா உங்களுக்கு தெரியும் 12ல இருந்து மோர் தேன் 12. ஸோ அந்த மாரி லெவல்ல இருந்து 30,000 டிஃபரெண்ட் வல்னரபிலிட்டீஸ் வரைக்கும் அதால ஸ்கேன் பண்ண முடியணும். ஓகேவா? சில டூல்ஸால வந்து 1000 வல்னரபிலிட்டி மேல ஸ்கேன் பண்ண முடியாது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. 30,000 வல்னரபிலிட்டிஸ வந்து ஸ்கேன் பண்ற மாரியான அந்த பவர்ஃபுல்லா அந்த டூல் வந்து இருக்கணும். கன்டெய்ன்ஸ் செவரல் ஹண்ட்ரட் டிஃபரெண்ட் அட்டாக் சிக்னேச்சர்ஸ். அந்த ஒரு அந்த அந்த ஒரு பர்ட்டிகுலர் டூலோட டேட்டாபேஸ்ல வந்து செவரல் ஹண்ட்ரட் அட்டாக் சிக்னேச்சர்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? மேட்சஸ் யுவர் என்விரான்மென்ட் அண்ட் எக்ஸ்பர்டீஸ். நம்மளோட எக்ஸ்பர்டீஸ் எவ்வளோ, நம்மளோட என்விரான்மென்ட் எவ்வளோன்றத அது வந்து மேனேஜ் பண்ணணும். என்விரான்மென்ட் இந்த சென்ஸ் நம்மளோட கம்பெனி, நம்ம யார் வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் பண்ண போறோமோ அந்த ஒரு கம்பெனி, நம்மளோட எக்ஸ்பர்டீஸ், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கு, நம்மளோட நமக்கு எவ்வளோ வந்து டெக்னாலஜி நமக்கு தெரியும், நமக்கு என்னென்ன விஷயம் நமக்கு தெரியும். அதாவது நமக்கு என்ன தெரியும்ன்றத பொறுத்து நமக்கு அடாப்டிவா இருக்கணும்னு சொல்ல வராங்க. அப்படி. இப்போ ஒரு சில டூல் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கலாம். அது எனக்கு செட் ஆகாம இருக்கலாம். என்னோட டூல் வந்து உங்களுக்கு செட் ஆகாம இருக்கலாம். அந்த மாரி இருக்கலாம் இல்லையா? ஸோ நமக்கு கைவந்த கலைன்னுவாங்கல்ல அந்த மாரி. நமக்கு கைவந்த டூல் எதுவோ அந்த மாரி ஒரு டூலா வந்து இருக்கணும். ஓகேவா? ஹாஸ் அக்யூரேட் நெட்வொர்க் அப்ளிகேஷன் மேப்பிங் அண்ட் பெனட்ரேஷன் டெஸ்ட். அது வந்து ஸ்கேன் பண்ணும்போது அக்யூரேட்டான நெட்வொர்க்கிங் ரிசல்ட், அப்ளிகேஷன் ரிசல்ட் அண்ட் பெனட்ரேஷன் டெஸ்ட் ரிசல்ட் வந்து அதில் வரணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸ்கேன் பண்ண போறோம். அந்த டூல் ஒழுங்கா ரிப்போர்ட் தரலன்னா அது ஒரு பிரச்சனை தானே. ரிப்போர்ட்ல ரிசல்ட் தரலாம் ஒரு பிரச்சனை தானே. ஹேஸ் அ நம்பர் ஆஃப் ரெகுலர்லி அப்டேட்டட் வல்னரபிலிட்டி ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் த பிளாட்ஃபார்ம்ஸ் தட் யூ ஆர் ஸ்கேனிங். எஸ், அந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். கரெக்டா? ஏன்னா வந்து திடீர்னு எனக்கு வந்து ஒரு புது வல்னரபிலிட்டி ரைஸ் ஆகலாம். அதே வல்னரபிலிட்டி என்னோட சிஸ்டம்லயும் வரலாம். இன்னைக்கு நான் ஸ்கேன் பண்ணுறதுக்காக கூப்பிடுறேன். அந்த டூல் வந்து அந்த லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகலை அப்படின்னா, அந்த வல்னரபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிசல்ட்டை காட்டாது இல்லையா? ஸோ அதெல்லாம் ரெகுலராக அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அந்த டெவலப்பர். ஹேஸ் அ நம்பர் ஆஃப் ரெகுலரி அப்டேட்டட் வல்னரபிலிட்டி ஸ்கிரிப்ட்ஸ் சொல்லிட்டேன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேட் ரிப்போர்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்கேன் பண்ணி ரிசல்ட்லாம் நம்ம பார்த்த உடனே அதில் வந்து ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அழகாக ஒரு ரிப்போர்ட் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகணும். ஓகேவா? செக் டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் பெனட்ரேஷன் இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் லாக்அப்ஸ். அதில் வந்து டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் பெனட்ரேஷன்ஸ் டெக்னிக்ஸ் வந்து அதில் இருக்கணும். வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன டெக்னிக்லாம் பண்ணலாம் அப்படின்றத ரிப்போர்ட்டாக வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ அகைன் அதே விஷயம் தான் வந்து வேற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கிரைட்டீரியா ஃபார் சூசிங் a V80 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம என்ன வல்னரபிலிட்டியை வந்து அக்சஸ் பண்ணுறோமோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கணும். அப்புறம் கேப்பபிலிட்டி ஆஃப் ஸ்கேனிங், அதாவது ஒரு டூல் வந்து எந்த அளவுக்கு ஸ்கேன் பண்ணும், அதாவது எந்த அளவுக்கு ஸ்கேன் பண்ண முடியும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணி அது நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த டூல் இவ்வளோ தான் பண்ணணும்னு இருக்கும், வேறு சில டூல் இதை விட நல்லா பண்ணலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எது பெஸ்ட்டோ அது வந்து சூஸ் பண்ணணும். எபிலிட்டி டு ப்ரொவைட் அக்யூரேட் ரிப்போர்ட்ஸ். எஸ், நான் ப்ரீவியஸாக சொன்ன அதே விஷயம் தான். அக்யூரேட்டான ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். ஸ்கேனிங்கும் அதே மாதிரி தான், எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கணும். அக்யூரேட்டை தாண்டி ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. ஒரு சில டூல் வந்து அக்யூரேட் ரிசல்ட்டை வந்து கம்மி டைம்லேயே கொடுக்கலாம். வேறு சில டூல் வந்து ரொம்பவே லேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த திங் டு கன்சிடர். கேப்பபிலிட்டி டு பெர்ஃபார்ம் ஸ்மார்ட் சர்ச். ஸ்மார்ட் சர்ச்சை அதனால பண்ண முடியும். ஜென்ரலாக எல்லாத்தையும் சர்ச் பண்ணாமல் ஒரு சில விஷயம் வந்து தேவையில்லைன்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் இக்னோர் பண்ணுற மாதிரியான அந்த ஸ்மார்ட் சர்ச் ஃபெசிலிட்டியும் அதில் இருக்கணும். ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் ரைட்டிங் இட்ஸ் ஓன் டெஸ்ட். ஒரு சில டெஸ்ட் வந்து நம்ம வந்து வேணான்னு விட்டுருப்போம், பட் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை வந்து அதாலேயே வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கணும். இதெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா அட்வான்ஸான ஒரு டூல்ஸ் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் ஜென்ரலாக இந்த அளவுக்கு அட்வான்ஸான டூல்லாம் வந்து பெய்டாக தான் இருக்கும். கம்பெனி லெவலில் பெருசாக பெரிய என்டர்பிரைஸ் லெவலில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து லைக் டிபிக்கலி காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் அதை பே பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிக்கு வந்து ஆடிட்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு வந்து நீங்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணுன்ற அவசியம் வந்து இல்லை. ஜஸ்ட் வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எஃபிஷியண்டாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும், ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும், கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்கணும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது டெஸ்ட் ரன் ஷெடியூலிங். நீங்கள் ரன் பண்ணி அது எந்த அளவுக்கு ஷெடியூல் பண்ண முடியும் அதெல்லாம் வந்து செக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, திரும்பவும் அதுதான் வந்து வேற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் செலக்டிங் V80. என்ஷூர் தட் இட் டஸ் நாட் டேமேஜ் யூர் நெட்வொர்க் ஆர் சிஸ்டம் வைல் ரன்னிங். எஸ், அந்த டூல் நம்ம ரன் பண்ணும்போது அது எந்த ஒரு டேமேஜும் வந்து கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ டூல் நம்ம ரன் பண்ணுறோம் என்ன பண்ணோம், ஆப்வியஸ்லி அது நெட்வொர்க் கூட போய் இன்ட்ராக்ட் பண்ணோம், சிஸ்டம் கூட போய் இன்ட்ராக்ட் பண்ணோம், எல்லாத்தையுமே நோண்டோம்ல உள்ள போயிட்டு, அப்போ தான் நமக்கு ரிசல்ட் வரும். அந்த மாதிரி நோண்டும் போது உள்ள எந்த டேமேஜும் வந்து ஆயிடக்கூடாது. ஸோ அதை என்ஷூர் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் டிசைன் ஆன் த இன்ஃபர்மேஷன் தட் நீட்ஸ் டு பி கலெக்டட் பிஃபோர் பிகினிங். அதாவது நம்ம அந்த ஒரு ஸ்கேன் போடுறதுக்கு முன்னாடி
அந்த டூலை பற்றி நமக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக நம்ம எதெல்லாம் ஸ்கேன் பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம ஸ்கோப்பில் இருக்குது, அது இந்த டூல் எப்படி அதை பண்ண போகுது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சிருக்கணும். டிசைட் த சோர்ஸ் லொகேஷன் ஆஃப் த ஸ்கேன் டேக்கிங் இன் டு கன்சிடரேஷன் த இன்ஃபர்மேஷன் தட் நீட்ஸ் டு பி கலெக்டட். எஸ், ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதை ஸ்கேன் பண்ணணும், எங்கே ஸ்கேன் பண்ணணும், அதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எனேபிள் லாகிங் எவ்ரி டைம் கம்ப்யூட்டர் ஸ்கேன். நம்ம ஸ்கேன் பண்ணும்போது லாகிங் வந்து எனேபிள் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா லைக் எங்கெங்கெல்லாம் ஸ்கேன் நடக்குது, எப்படி நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, ரிலேட்டடாக ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் லாக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக லாகிங் அலோவ் பண்ணி வைக்கணும். யூசர் ஷுட் ஸ்கேன் தேர் சிஸ்டம் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபார் வல்னரபிலிட்டிஸ். எஸ், சும்மா ஒன் ஸ்கேன் பண்ணிட்டு நல்லா இருக்கணும் அப்படி விட்டுறக்கூடாது. ரெகுலராக வந்து ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ வேணால் எந்த ஒரு வல்னரபிலிட்டி வேணால் அரேஸ் ஆகலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ், கிட்டத்தட்ட இந்த மாடியூல் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு பேசிக்காக இந்த மாடியூலோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோல் என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் எதுவுமே வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுட்டு இருந்திருக்க மாட்டீங்க. அதே மாதிரி பெருசாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இப்போ சொல்லிட்டேன்னா, ஸோ பேசிக்கலாக வந்து தியரட்டிக்கல் நாலேஜ் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது மெயின் எதுக்காக அப்படின்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய மாடியூல்ஸ்க்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த மாடியூல்ஸ்க்கும் வந்து நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தியரட்டிக்கல் ஐடியா. இது மெயினாக அதோட பர்பஸே என்னன்னா, ஒரு வல்னரபிலிட்டினா பேசிக்கலாக என்ன, ஓகேவா? அந்த வல்னரபிலிட்டிஸை வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கர் வந்து அந்த ஹேக்கிங் கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணுறாங்க, எப்படி வந்து இந்த ஸ்கோரிங் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது, ஒரு வல்னரபிலிட்டி நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் அந்த வல்னரபிலிட்டியை பற்றி எப்படி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிறது, இந்த சிவி, சிஎஸ்எஸ் இது மூலியமா வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ஜெனரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அடுத்த மாடியூலும் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாடியூலோட கோலே அதுதான். இந்த மாடியூல் வந்து மற்ற மாடியூல்ஸ் மாதிரி இப்போ ப்ரீவியஸ் மாடியூல்லாம் வந்து ஸ்கேனிங் பார்த்துருந்தோம், எனிமரேஷன் பார்த்தோம், அப்படிலாம் பண்ணியிருந்தோம் இல்லையா? பட் இந்த மாடியூல் அப்படிலாம் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற மாடியூல் வந்து மோஸ்ட்லி நிறைய வந்து ப்ராக்டிக்கலாக தான் வந்து இருக்கும். ஓகேவா? எல்லாமே வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒன்றா பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். பட் இதுக்கான இந்த மாடியூல் கொடுத்ததுக்கான ஒரு ரீசனே வந்து என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு அட்டாக்காக இருந்தாலும், எந்த ஒரு ஹேக்கிங்காக இருந்தாலும் வல்னரபிலிட்டியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவோம். கரெக்டாக ஸ்கேன் பண்ணுவோம், வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஹேக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ வல்னரபிலிட்டிஸ் அப்படின்றது இதுக்கப்புறம் நமக்கு லைஃப் ஃபுல்லாகவே வந்து வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ அப்படி வர அந்த வல்னரபிலிட்டினா என்ன, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி அதை நம்ம அனாலிசிஸ் பண்ணி என்ன மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் பண்ணுறது. சப்போஸ் இப்போ நம்ம வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டூல்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த மாடல் இருக்கிறத ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொன்ன எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாடல் வந்து இதோட வந்து முடியுது. ஆக்சுவலி இன்னும் ஒரே ஒரு வீடியோ இருக்குது, அது ரொம்ப சின்ன வீடியோவாக வந்து இருக்கும். அதாவது டூல்ஸ், இந்த வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் டூல் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கிரைட்டீரியா வந்து நிறைய கிரைட்டீரியா பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிரைட்டீரியா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இன்னி வரைக்கும் இண்டஸ்ட்ரியில நல்லா ஹை லெவல்ல இருக்கக்கூடிய சில டூல்ஸ் பத்தி வந்து பார்க்க போறோம். அவ்வளவுதான். அது ஒரு 3 மினிட்ஸ் தான் வந்து ஆகும். ஜஸ்ட் அந்த டூலோட நேம், அந்த டூலால என்ன பண்ண முடியும் அதை மட்டும் தான் பார்ப்போம். அதே மாதிரி மொபைல்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டூல்ஸ் வந்து இருக்கு. அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாம் கிடையாது, பாப்புலரும் கிடையாது, சும்மா இருக்கு. அதை பத்தியும் நம்ம லைட்டா வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இவ்வளவுதான், இந்த மாடியூல இவ்வளவுதான், இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான், அதோட இந்த மாடியூல் வந்து முடிஞ்சிடும். இந்த மாடல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ரீசனே இதுதான். ஓகேவா? இந்த ஃபைனல் மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட் அண்ட் குவரி இந்த மாடியூல்ல வந்து இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி என்னோட அபவுட் பேஜ்லயோ இல்லை எங்கன்னா என்னோட சேனல்ல தேடிங்க அப்படின்னாலே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் வந்து கிடைக்கும், லிங்க் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ டேரக்டா அங்கே வந்து நீங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க, உங்க டவுட் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்றேன். ஏன் இந்த மாடலுக்கு மட்டும் நான் அதை அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, இந்த மாடல் கொஞ்சம் அந்த மாதிரி தியரட்டிக்கலான மாடல், சில பேருக்கு வந்து புரியாம இருக்கலாம். அதே மாதிரி எதுக்கு இந்த மாடல் படிக்கிறோம் அப்படின்னு தெரியாம இருக்கும், நிறைய பேர் ஸ்கிப் கூட பண்ணியிருக்கலாம். பட் தயவு செஞ்சு அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க. இந்த மாடல் வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இப்போ திடீர்னு வந்து நான் அடுத்த மாடல் நடத்தும் போது சிவிஇடி, சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ திடீர்னு வந்து நான் அந்த சிவியை பற்றி தேடுவேன், அந்த வல்னரபிலிட்டிஸ் தேடுவேன். அப்படி தேடும் போது உங்களுக்கு கரெக்டாக இதெல்லாம் ரீகால் ஆகாது. ஓகேவா? அந்த வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் சொல்லுவேன், ரிப்போர்ட்னு சொல்லுவேன், டூல்ஸ்னு சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால இந்த மாடல் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க. இது கொஞ்சம் என்ன கேட்டால் மற்ற மாடல் கம்பேர் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கம்மி தான் இதுக்கு. பட் இது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கீப் தட் ஆல் இன் மைண்ட் அண்ட் see you soon in my next video. Tada, bye bye. Cheers.